கத்துக்கும்போது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். பாடலாமா பாட முடியுமா? ஏன்னா இந்த மியூசிக் ப்ளே பண்ண நீங்க எல்லாம் கேட்டு கெஸ் பண்ண முடிஞ்சா ப்ளீஸ் கை மம்மி பர்த்டே 19th ஃபெப்க்கு அண்ட் மொதல் நாள் வந்து 18th ஃபெப்க்கு நாங்கள் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அப்ராக்ஸ் ஒரு 12:30 12:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 மணி போல் தான் மம்மிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அது கண்டினியூவாக வரும் பாருங்கள். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே டாவினோட தான் ஒட்டிக்கிட்டே இருந்தா வியானா. அண்ட் அவள் அழுவும் போதெல்லாம் பொரி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் குழந்தைங்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கையில் என்ன எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ பால் ஆக்சுவலி புட்டி பால் கொடுக்குறதில்ல, தாய்ப்பால் தான் இப்போ வியானா எடுத்துகிட்டு இருக்கா. அதனால தான் சரி பொரி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் அதை கேரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம், நான் டின்னர் சாப்பிடல, மம்மி ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. யாருக்கு உனக்கு அது போதுமா வேணுமா அம்மாக்கு தெரியலையே. சரிங்க வைக்கிறேன் எடுத்துக்கோ. ஆண்டி சாப்பிடலையா? ஆண்டிக்கு சளி பிடிச்சிருக்கான். எனக்குமே தொண்டை கட்டியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் ஐஸ்கிரீமை விட மாட்டோம். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் இப்போ கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் பாருங்கள். Happy 60 years birthday. Happy 60 years birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அவ அங்கே வருவா. போனை கொடுப்பியா அப்படின்னு வருவா. கட்டிவா. ஏ வைவா. நான் உங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல, இந்த வருஷம் 2024 மம்மிக்கு வந்து 60 இயர்ஸ் முடியுது. ஸோ இட்ஸ் அ 60 இயர்ஸ் பர்த்டே ஃபார் மம்மி. ஸோ ஸ்பெஷலுங்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷலாகவே இருக்கும். வ்ளாக் கண்டினியூவாக பாருங்கள். இங்கே போடு போதும்பா, ஒன்று போதும் ஜெல்லாம். இல்லை எல்லாம் கொடுத்துட்டோம். நல்லா தானே கொண்டா நின்று ஆமாம், வைக்கிறியா? நான் அப்படியே இருக்கட்டுமா? எது ஹேய் குட்டி வியானா இந்த பிளேட் வேண்டாம். இல்லை கிட்டி இன்னொன்று கொஞ்சம் பாரு அப்பா. இப்போ போடு. கேண்டல்லே கொளுத்திடு. இதை எடுத்து கொளுத்திட்டு அப்படியே கட்டிங் பண்ணதுக்கு இதுவே வியானா ப்ளோ பண்றீங்களா? வாங்க அம்மா. ஏய் அதுல இது இருக்கு, மேக்ஸ் இருக்கு. பரவாயில்ல. யார் போறோம்? அம்மா வாங்க. இது என்ன ஃபூ பண்ணு ஃபூ. நீங்க மூணு பேர் ஹேப்பி birthday to you. Happy birthday. ஊதுங்கம்மா. Happy birthday to you. Happy birthday dear mother. Happy birthday to you. वो चलता है. वाओ उतना चलता है. कुछ ज्यादा ही चला गया उसके अंदर. ले Happy birthday. Happy birthday. Moving my pen. கேக் கட்டிங் முடிந்து விட்டது. ஸோ கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. இது இப்போ நைட்டு அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டோம். இனிமேல் நாளைக்கு அன்னைக்கே 19th ஈவினிங் வந்து மம்மி வீட்டுக்கு போனோம். இது இப்போ ஈவினிங் மம்மி வீட்டுக்கு போயாச்சு. ஸோ பாயாசம் வடை இதெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க வீட்டில். அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு
ஏன்னா பண்ணியிருந்தாங்களே கொஞ்சம் சம்பிரதாயத்துக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஸோ எப்பயுமே வீட்டில் தானே செலிப்ரேட் பண்ணுறோம், அதனால சரி மம்மிக்கு 60th பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்ங்கிறதுனால ஹோட்டல் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஹாப்பி பர்த்டே மம்மி. ஹாப்பி பர்த்டே. ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. இதோட ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி சூப்பராக உள்ள இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம நிறையா ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ரிசப்ஷனில் எவ்வளோ மெம்பர்ஸ் என்னான்னு கேட்டாங்க. ஸோ அதை சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. இப்போ இது இன்டீரியரில் கொஞ்சம் இப்போ வியானாவை இங்கே உட்கார வச்சு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நான் லாஸ்ட்டில் எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ஓகேவா, வாங்க இப்போ உள்ளே போயிடலாம். ஹோட்டல் வந்தாச்சு, உள்ளே உட்காந்தாச்சு, ஃபுட் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. ஸ்டார்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நிறையா கொடுத்தோம் நாங்கள் ஆர்டர். அண்ட் இனிஷியலாக நாங்கள் வைன் டாஸ் பண்ணி மம்மிக்கு விஷ் பண்ணி அதுமாரி ஆரம்பித்தோம். ஸோ நல்லபடியாகவே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நிறைய ஸ்டார்டர்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நீங்கள்லாம் ஹோட்டல் போனீங்கன்னா நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் விதவிதமாக நிறையா ஸ்டார்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நிறையா சாப்பிட்டோம். அண்ட் டெசர்ட்ஸு, ஜூஸு இதுமாரி தான் நிறையா சாப்பிட்டோம். மெயின் கோர்ஸ் 1, 2 அதுமாரி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். மற்றபடி நான் மெயின் கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் இப்படி தான். அண்ட் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, வியானா, மம்மி, டேடி 3 பேருமே லாவெண்டர் ஷேடில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் நாங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் ப்ளூ ஷேட், டார்க் ப்ளூ ஷேட்ஸ் அதுமாரி போடலாம், ஒரு தீமாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் போட்டிருந்தோம். அண்ட் வியானாவோட அந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேணும்னா. அண்ட் ஃபுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சில கிளிப்ஸு எவ்வளோ முடியுதோ நான் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜூஸ் எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் ஃப்ரூட் பஞ்சு, அப்புறம் சாக்லேட் மில்க் ஷேக் இதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம், நல்லா இருந்தது. ஸோ த டே வெண்ட் வெல். அப்புறமா மம்மி டேடி ஹெல்த் மெயின். ஸோ மம்மி டேடிக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம், நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க. ஸோ கண்ணு பற்றாமல் எல்லாருமே ஹாப்பியாக ஃபேமிலியாக சூப்பராக எல்லோரும் இதே மாதிரி இருக்கணும். அண்ட் மம்மி டேடி ஹெல்த்தும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். ஓகே, ஸோ அது ஒன்று தான், அதான் எங்களோட ப்ரேயர். நீங்களும் ப்ரே பண்ணிங்க. ஓகேவா. அண்டு மம்மிக்கு விஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணுங்கள். ஓகே, நான் மம்மியை சொல்கிறேன், நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா மம்மிகிட்ட சொல்கிறேன் படிக்க சொல்லி, அவங்க படிப்பாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. அண்ட் இன்டீரியர் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்படியே நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் ஃபோட்டோஸ் இதுக்கப்புறமா உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், வேணா நீங்கள் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா, என்ஜாய்.